ஒரு ஒரு டைரக்டரோட பர்ஸ்பெக்டிவ் வேற வேற விதமா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷமா. ஸோ ஆனால் ப்ரொஃபஷனல் விதமாக வரும்போது ஒருத்தர் சிந்தனையே வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து படத்தை நாங்கள் ஒரு 1.5 வருஷமா ட்ராவல் பண்ணோம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டராக இல்லாமல் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். ப்ளஸ் ஒரு ஒரு படத்தில் இதில் இருக்கிற ஒரு படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன். இது வந்து ஆமாம் சார். ஒரு ஒரு படத்துக்கு மட்டும் நம்ம டைரக்டரே வந்து கூட நான் வந்து சூப்பர்விஷன் பண்ணேன். ஒரு ஒரு இதுக்கு மட்டும், ஏன்னா அவருக்கு வந்து ஒரு லிபர்ட்டி கொடுத்தேன். ஸோ நான் சூப்பர்விஷன் பண்ணேன். ஸோ மற்ற நாலுமே நான் தான் இருக்கேன். அவர் ஒருத்தரையும் ஹேண்டில் பண்றது அவரோட பர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது வேற. ஆனா when it comes to ப்ரொஃபஷனல் லெவல் அந்த லிபர்ட்டி எடுத்துக்காம, ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸை எடுத்து, ஸோ அவங்களும் வந்து எங்களை டாமினேட் பண்ணாம, நாங்கள் அவங்கள டாமினேட் பண்ணாம அந்த வேவ் லென்த் மேட்ச் பண்ணி, ஸோ எண்ட் ஆஃப் தி டே லைக் ஒருத்தருக்கும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு வந்து லைக் படத்துக்காக நாங்கள் ஃபைட் பண்ணோம். ஸோ ஒருத்தருக்கும் எந்த விதமான போட்டியும் இல்லை. ஸோ படம் நல்லா வரணும்.